ஒரு சம்ல பிராக்கெட், ஸ்கொயர், ரூட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா முதல்ல எதை சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? அந்த சீக்ரெட்டை சொல்றதுதான் இந்த போர்ட்மஸ் ரூல். போர்ட்மஸ்ன்றது ஷார்ட் ஃபார்ம் தான். இதுல இருக்க ஒவ்வொரு லெட்டரும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷனை டினோட் பண்ணுது. அது என்னன்றத பாத்துடலாமா? B stands for brackets. அதாவது கொடுத்திருக்க ஒரு சம்ல பிராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்க நம்பர்ஸ சால்வ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். நெக்ஸ்ட் லெட்டர் O. O stands for order. அதாவது பிராக்கெட்டை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சம்குள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ், ரூட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணும். நெக்ஸ்ட் இருக்க 4 லெட்டர்ஸ் D, M, A, S. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் 4 அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் தான். ஒரு சம்குள்ள டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் கலந்து வந்துச்சுன்னா முதல்ல டிவைட் பண்ணும், அப்புறமா மல்டிப்ளை பண்ணும், நெக்ஸ்ட் ஆட் பண்ணும், லாஸ்டா தான் அந்த நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணும். இப்ப பார்த்தோம்ல இந்த ஆர்டர், அதாவது போர்ட்மஸ் ரூல். இந்த ஆர்டர் படி தான் ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணும். அப்பனாதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும்.